பாவம் அவங்களுக்கும் ஒருக்கும் வெளியூர் போயிட்டு வர்றதுனால முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் நடந்தே ரொம்ப நாள் ஆகும். லைவ் போட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே குமார், ஓகே. டேங்கோ ஃபேக் ஐடிங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. அதில் போகுதுன்னா ஒருவேளை அது ஃபேக் ஐடியாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட அந்த ஆப்பெல்லாம் கிடையாது. நான் கூட பயந்துட்டு எங்கிட்ட உனக்கு பங்காளிக்கு சண்டை பங்காளி சண்டையெல்லாம் நான் ஒரு பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டேன். பங்காளி சண்டை செத்த நேரம் பங்காளி சண்டையை போட்டுட்டு இருந்துருவானா? கொஞ்ச நேரம் சண்டையை போடுவான், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவனே ஓடி வருவான். நான் சும்மா இப்படி கண்ணை அசைச்சா போதும் ஓடி வந்துடுவான். கண்ணை அசைக்கணும்னு தேவையில்லை. நின்றுக்கிட்டு இருக்கும்போது இப்படி போய் உரசுவேன், இப்படி உரசுவேன், இப்படி நின்று இப்படி பண்ணுவேன். ஏய் ஏய் அப்படின்பா. என்ன அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ மூஞ்சி காமிச்ச, உன்னாலதான் எனக்கு எவ்வளோ தொல்லை அப்படின்னா இப்போ நீ கிட்ட வர ஓம்மா ஏதோ வளராதடா, சரி விடுற அப்படின்னு போதும், சரியா போயிடும். அவ்வளோதான். எவ்வளோ சரியாக இருந்தாலும் அப்படிதான். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே குமார், ஓகே குமார். செல்லக்குட்டி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிறது நம்புகிற மாதிரி இல்லையே. 3 வேளை சாப்பிடாமல் கூட இருப்பார், இது இல்லாமல் இப்படி பங்காளி அண்ணனும் என்னென்ன பண்ணுறேன். ஏய் கோகுலச்சி, அப்படி கிடையாதுடா, இது சண்டை போட்டுட்டு தான் சொல்கிறாரு. 10 நாளாகவே லைவ் வந்தால் ஏதோ நடக்குது, கண்ணு பட்டுடுச்சு போல். உண்மை, அது 10 நாளாக இல்லை, 20 நாளைக்கு மேலேயும் அப்படி தான். சாயந்தரம் லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஸ் வந்தியா? ஆமாம் தலை, வந்தேன். உனக்கு எதுவும் வரலையா? அட்வான்ஸ் கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும். சிஸ்டர் எல்லாரையும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறீங்க. அப்படியே சுபாஸ்ரீ, வேணா நீங்களும் ஒரு ஜாயினை போட்டுட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன்னு நீங்களும் லைவை பார்த்துட்டு இங்கே மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஒன்றும் முடியல, கை என்னது உடம்பு முடியலையா? ஒரு ஹாய் சொல்லுங்க. பங்காளியிலே கண்ணு வச்சுக்கிட்டு இருங்கடா. உங்களால் தாண்டா இங்கே எதுவுமே இப்போ நடக்கிறதே இல்லை. கண்ணு வச்சு புலம்பியே தீத்தீங்களேடா பாவிங்களா. மனுஷங்க தானா நீங்கள்? கண்ணு வச்சுட்டீங்கடா ஏதோ பண்ணி. எல்லாச்சும் கமெண்ட்ஸ் தெரியுதா? தெரியுது. இப்போ தெரியுது. ஸ்க்ரீன் மட்டும் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே. மதன் அக்கா ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் மதன் சிஸ்டர், ஹாய் சௌந்தரி சிஸ்டர், ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி சமாளிப்பன்னு எனக்கு தெரியுமே. எனக்கு நேற்று ஞாபகம் வந்துச்சு நிஷு. உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த சவுண்டு, அந்த வாய்ஸு, அந்த ரெக்கார்டு? நேற்று சும்மா லைவ்காக சொன்னேன். நேற்று மதியம் அது இது பண்ணும்போது நான் சொன்னேன். ஐயோ, அது ஒரு 8 month இருக்குமாடா? 1 year ஆயிடுச்சா? 8 month சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வரவா பங்காளியை விட செருப்புடா. டேய், செருப்பு பார்த்துருக்கியா நீ? எத்தனை நம்பர் செருப்பு? உன் கால் சைஸ் எத்தனை? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 குடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. சாரி டிசைன் சூப்பராக செம்மையாக இருக்குது. நச்சுன்னா நறுக்குன்னு கெத்தா. ஐயோ அவ்வளோ, ஐயோ இவ்வளோ, ஆஹா ஓஹோ ஓஹோ. டேய் புடவை ஊத்துக்குச்சு. டேய்ன்னு கீழே என்னோட கொசுவத்தில் என் கட்ட விரல் மாட்டியே டபுக்குன்னு கீழே இறங்கிடுச்சு. சரிங்க, ஏற்றிக்கிறேன். உங்கள் சேனலுக்கு திருஷ்டி எடுங்க. கண்டிப்பாக திருஷ்டி எடுத்து தான் ஆகணும்.
விஐபி லைவ் இருக்கு இன்னைக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. வெரி 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 ஸ்பெஷல், மிஸ் பண்ணிடாதீங்க. சேலை இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் ஆமாம் ஆமாம், அந்த அம்மா தான் காரணம்னு நினைக்கிறேன். எந்த அம்மா? எந்த அம்மா தங்கம்? மதன் சிஸ்டர், மை சன் பர்த்டே ஒரு விஷ் பண்ணுங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மதன் மதன் சன்னா, சன்னா டாக்டரா? சன்னோட பேர் வேண்டாம். சௌமி. ஓகே, சௌமியோட அழகான பிள்ளைக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழணும். ஹாப்பி பர்த்டே மதன் சன். மதன் சன்னு சொல்லிக்கலாம். ஓகே, சௌமி சன்னன்றதோட மதன் சன்னை தான் பொருத்தமாக இருக்கு. அப்புறம் ஒர்க்கு பண்ணுறியா அந்த அம்மா? அந்த நீ என்ன அந்த அம்மா மேலே குறியா இருக்க? நீ எல்லாம் இப்படி கேட்டதே இல்லையே. சான்ஸா இல்லை, அது அடிக்கடி கேட்டது தான் இருக்கேன். 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆயிடுச்சா? அது ஒரு வேகம்டா நிஜமா, அது ஒரு வேகம். அப்போ செருப்பு சைஸு 6, அப்புறம் அது சைஸும் 6. செருப்பு சைஸு ஜஸ்ட் 6ங்க, குழந்தை காலுங்க. டேய், நீ ஒரு குட்டிக்கோண்டு காலை வச்சுக்கிட்டு நீ என்னன்னா சீனா போட்டுட்டு இருக்க. ஹெட்டிங் பிளாக், வெல்கம் டு கோல்ட். தேங்க்யூ பேபி. இங்க பாரு, என்னோட செருப்பு சைஸ் என்ன தெரியுமா? 9டா. 9. ஐயோ, அப்பனா 9ன்னு எடுத்து போட்டு விட்டுற பாருங்க. ஏங்க, செருப்போட நம்பர் 9ங்க. நிஜமாவே செருப்போட சைஸ் எனக்கு கொஞ்சம் கால் லென்த்தா இருக்கும். அது ஒருவேளை நம்மளுடைய நானும் ஒரு ஹைட் அந்த அளவுக்கு கிடையாது, நார்மல் ஹைட்டு தான். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் கால். உனக்கு வேணுமா? கைத்தியும் ஏதாவது கால் சைஸ் தானே. இப்போ அந்த குணான்னு ஒருத்தன் வருவான் பாரு, அவன் வந்துட்டான்னா நீ என்ன நயனா அப்படின்னு கேட்பான். டெய்லி லைவ் பார்ப்பான். டெய்லி நீ என்ன நயனான்னு கேட்பான். ஒரே காமெடி தான். சிஸ்டர் என்ன பண்ணீங்க? கேக் வச்சுங்களா சன்னுக்கு? கேக்கு ஆமாம், உங்கள் மகன் வச்சு தான் அந்த கேக்கை பற்றி ஒரு லைவே ஓடிச்சு சிஸ்டர். அதை பாருங்க, அதை வச்சு ஒரு ஹைலைட்டே எடுத்துட்டேன். உண்மையிலே எனக்கு அந்த ஹைலைட் வந்து வியூஸ் கம்மினால எனக்கு ரீச் கிடச்சிச்சு. இப்போதானா ஈவினிங் கேக் வெட்டினீங்களா? சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் நம்பர் தாங்க. ஆமாம், நம்பரு தராங்க. மூஞ்சி முகரை போட அப்படின்னாக்கு இவர் அப்படியே வந்து நம்பர் தாங்க அப்படின்னு கேட்டோன்னா இந்தாங்க நம்பரு அப்படின்னு தூக்கி அவருக்கு அவருக்கு வைக்கிறாங்க. இவர் மூஞ்சிலே போடாங்கட்டே. நீங்கள் மேரிட்? ஆமாங்க, மேரிட் தான். அப்புறம் ஐ லவ் யூ கிஸ் மீ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கிஸ் 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 எல்லாமே ஓகே. ஹைட்டுக்கு கரெக்ட் தான். அப்படி ஒன்றும் ஹைட் இல்லையா சார்? மீடியம் தானே. 5.7 8 சரியாக கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் அந்த அளவுக்கு தான் இருக்கேன். அப்புறம் வந்து நிலா ஐ லவ் யூ கிஸ் மீ. இப்போ மார்னிங் 15 தேதி 15. ஐயோ 15 இருக்கு தேதி. பாருங்களேன், நான் இப்போ தான் 12 பார்த்தா மாதிரி இருக்குது. தேதி அதுக்குள்ளே 15 ஆகிப்போச்சா? நீங்கள் ஆல்ரெடி உயரம் இருப்பீங்களா? நீங்கள் 6 அடி தானே. 6 அடியெல்லாம் நான் இருந்தேன்னா அப்புறம் நமிதா மாதிரி தான் இருக்கு. நமிதா தான் 6 அடி, நம்மளாம் கிடையாது. அப்புறம் ஐ லவ் யூ விஜய். அப்புறம் வந்து ஓகே ஈஸ்வர், சூப்பர், தேங்க்யூ உங்கள் கமெண்ட்ஸ். அப்புறம் வந்து மாயா, கவிதை சொல்லவா? உங்கள் மீது உள்ள என் ஆழமான காதலை சொல்லவா?
டேய் கொஞ்ச நேரம் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்கடா, தேவதை மறைக்குது. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. போதுன்னு நினைக்கிறேன், உட்காந்துக்கலாமா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங். அப்புறம் பரந்தா, ஹாய் பரந்தா. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். நிலா செல்ல உன்னோட அந்த சவுண்ட் கேட்டு 5 month ஆச்சு. ஃபேனை ஆஃப் பண்ண கொசு கடிக்க போகுது. ஃபேனை ஆஃப் பண்ணனா ஹைலைட் போட்டிருக்கேன். அப்புறம் ஹைலைட்டில் பார்க்குறீங்களா, ஒரு சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் பேசுகிற சவுண்டு கேட்க மாட்டேங்குது. அதுக்காக தான் இந்த சிஸ்டர் நீங்கள் தான் மார்னிங் லைவ் வந்திருக்கீங்க இப்போ. ஆமாம் சிஸ்டர், மார்னிங்கில் அது ஈவினிங் ஒரு எத்தனை மணி இருக்கும் தெரியல, ஒரு 7 மணி இருக்குமா இல்லை 6:30 தெரியலாமா. ஆமாம் 6:45 7 லைவ் ஆன் பண்ணேன். எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே என்னன்னு தெரியல, சுத்தமாக வியூஸ்க்கே இல்லை. அப்புறம் கட் பண்ணிவிட்டேன் ஒரு 20 minutes. செகண்ட் சேனல் ஆன் பண்ணேன், அதுவும் வரல. ரீல்ஸ் அப்லோட் பண்ணால் வியூஸ் வரல. சரி நம்ம இன்றைக்கி போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி இப்போ ஆன் பண்ண வியூஸ் வந்தது, ஆனால் வாய்ஸ் இல்லை. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்தாலும் வியூஸ் போயிடுச்சு, வாய்ஸ் வந்துடுச்சு. ஏதோ என்னோடய சேனலில் வந்து ரொம்ப திருஷ்டி. என்னன்னா, என்னை சுற்றி எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதாவது மறைமுக எதிரியை விட நேர்முக எதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல்லாக என் சேனல் தான் அவங்க கண்ணில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பொறாமல் தாங்க முடியல சிஸ்டர் யாருக்குமே. என்னன்னா, இவன் என்ன இப்படி சேனல் போட்டுட்டு அவங்க நம்ம படுற கஷ்டம்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ இவங்க சூப்பர் சேட் போடுறாங்க. இப்போ ஒரு 100 rupees ஒருத்தவங்க சூப்பர் சேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 rupeesல யூடியூப் பிடிக்கும், டேக்ஸ் போகும், ஜிஎஸ்டி போகும், இவ்வளவும் போகி நமக்கு கிடைக்கிறது 20 30 அப்படி தான். ஓகேங்களா? ஆனால் இது யாருக்கு தெரியாதில்ல. முதல்ல யூடியூப்பில் என்ன ரூல்ஸ் என்ன நடக்குது அப்படின்லாம் தெரியாது. இதை பார்க்குற அந்த நாய்ங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஆத்தி 100 ரூபாய் சூப்பர் சேட்டா, அடுத்து இன்னொருத்தவங்க. அப்போ தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை ஒரு கணக்கு போட்டுடுறாங்க. ஓ இவ்வளோவா அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு கொல்லிக்கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே உத்து 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 நம்ம லைவையே பார்க்கறது. கேட்டால் அப்படியே லைவை பார்க்காத மாதிரி ஒரு சீனை போடுறது. லைவ்லே தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் இப்போ என்னோடய சேனல் லைவ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்க, கண்ணாறு ஆரம்பத்தில் யார் கண்ணும் கிடையாது. இப்போ எல்லார் கண்ணும் இதில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இதே நினப்பாகவே இருக்குது. நம்மளை பற்றியே பேசுகிறது, நம்மளை பற்றியே தான். எனக்கும் இதுக்கு முன்னே நான் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தேன் தெரியுமா? இந்த 8 மாதம் காலம் ஆகுது. இந்த 8 மாதம் எல்லாருக்குமே தெரியும். இந்த 8 monthல எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, உடம்பு சோர்வு தட்டுது. இதுக்கு முன்னே என் லைவ்லாம் பாருங்கள், ஜுரம் அடிக்குதுன்னு நான் எப்போயோ ஒரு வாட்டி சொல்லுவேன். ஆனால் லைவ் ஃபன்னாகவே போகும், சூப்பராக இருக்கும். அப்படி இருந்த ஒரு இது இப்போ உடம்பு முடிய மாட்டேங்குது, உட்கார முடியல, முதுகு வலிக்குது, கண்ணாறு திருஷ்டி பயங்கரமாக இருக்குது. அதான் இந்த இவங்க இருக்காங்கள, இந்த அரவாணிங்கெலாம் சுற்றி போடுவாங்கள்ல, அவங்க கிட்ட போய் பார்த்து தான் சுற்றி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு நான் நேற்று கூட வண்டியில் வரணும்னு நினச்சேன். இந்த இடத்துல தான் அவங்க ஒரு குரூப்பே இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நான் போய் சுற்றி போடுவேன். நல்லாயிருக்கும், அவங்க கையால் சுற்றி போட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன்னா நல்லாயிருக்கும். சரி, அது போய் போகணும் போல இருக்குது. நிறைய திருஷ்டி கழிக்கணும் போல இருக்குது சிஸ்டர். எக்கச்சக்கம், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு திருஷ்டி கண்ணார். உங்கள் சேனலுக்கு திருஷ்டி எடுங்க கண்டிப்பாக. ஸ்க்ரீன் வந்து டபுள் டச் பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. நீனும் நானும் ஒரே ஹைட்டு தான், பட் என் எடை ஒரு தொடைக்கு சமம். டைம் வேஸ்ட் பண்ணால் மெம்பர்ஷிப் வாங்க. நீ ஜாயின் பண்ணு, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோ தங்கம். சிஸ்டர் ஹவு டு மேக் டீ. இதே மாதிரி ஒரு நாள் கேட்டிங்க. இதே மாதிரி இஞ்சி டீ பால் டீன்னு பேசணும், ஞாபகம் இருக்கா? இல்லை ரிப்பீட் மூடில் நடக்கிற மாதிரி இருக்கா, இல்லை எனக்கு தான் அப்படி தோணுதா? சுற்றி போடுமா ஃபஸ்ட்டு. கரெக்டு தான் சார். ரொம்ப அழகாக இருந்தால் இப்படித்தான் சொல்லும். என்னங்க இதெல்லாம் ஒரு அழகாங்க. இப்போலாம் யாரை பார்த்தாலும் அழகாக இருக்காங்க. அது ஒரு காலங்க. சில பேர் அழகாக இருப்பாங்க ஒரு மாதிரி. இப்போ எல்லாமே வந்து அழகாக தான் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு படிக்கிற வரைக்கும் கன்றாவிதியாக இருக்குதுங்க. காலேஜுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணிடுதுங்க, பியூட்டி பார்லர் நோக்கி போயிடுதுங்க. அங்கே போய் என்ன பண்ணிடுதுங்க, இப்போ எல்லாம் அழகுபடுத்தி அழகாயிடுதுங்க. அப்போல்லாம் பணக்காரங்க மட்டும்தான் பியூட்டி பார்லருக்கு போக முடியும். இப்போ அப்படிலாம் இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ அதுக்கு தகுந்த பட்ஜெட்டு தகுந்த மிடில் கிளாஸ்க்கு கூட பியூட்டி பார்லர் வந்து எல்லாம். இப்போ எந்த பொண்ணுக்கு தான் அழகு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ, யூடியூப் ஆன் பண்ணால் ஒரே அழகு செல்லங்களாக தான் வராளுங்க. நீங்களும் பாவம் எந்த லைவை தான் பார்க்கறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கு. ஐயோ, எவ்வளோ பார்த்தாலும் லைவ்ல நல்லா இருக்காயா. இங்கேயும் இதே கமெண்ட்ஸ், அங்கேயும் அதே கமெண்ட்ஸு. ஆனால் ஜாயினிங் தான் எங்கே போடுறதுன்னு தெரியல. ஒரு இடத்துல போட்டுட்டா அடுத்த இடத்துல மாறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குல்ல. நீலா பரந்தா கமெண்ட்ஸை பார்த்தியா? இல்லையே. பறந்தா போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு புரியாது. அவன் எப்போ பாரு ஏதாவது ஒரு கிறுக்கு மாதிரியே போட்டு வைப்பான். மற்றவங்க மேக்கப்பு போட்டு சாவடிக்கிறாங்க. ஜாஃபர் கிங்க போதும் உட்காந்துக்கோமா, ரொம்ப நேரம் மகாலட்சுமி தரிசனம் நடக்க. இல்லைடா, இரு ஹைலைட் கொடுக்க மறந்துட்டேன். புரிச்சோ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம கரெக்டாக லைவ் மரியாதையோடு என்னது இது மாற்றி படிக்கிறேனோ? யாரும் பியூட்டி பார்லர் போனாலும் முகத்தை மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு முகம் வந்து ஒரு 90 மார்க்குனா உடம்பு வந்து 100% மார்க். ஆட பாவி. செல்லக்குட்டி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. மூஞ்சி நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? மூஞ்சி மட்டும் பிரைட்டாக இருக்கும், கழுத்து நிறைய கருப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக கட்டு கன்றாவிதியாக இருக்கும் தெரியுமா? கட்டக்கரையிலும் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்காரங்களாம் இங்கே இருக்கீங்களா? கிடையாது. எனக்கு அது பிடிக்காது. நீ பார்த்தாலே நான் தடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். நான் விரும்பவே மாட்டேன். அப்படியே தான் கழிச்சு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிவிடுவேன் நான். எல்லாம் அழகும் நிலாவுக்கு ஈடாகுமா? ஆமாம் ஜாஃபர் இருக்கீங்க. நடிக்காத, நீ அதெல்லாம் ரசிக்கிறோம் தானே. இப்போ என்ன அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறான். அழகுக்கு எதுக்குமா மேக்கப்? நீ மேக்கப்புக்கு மேக்கப் போட்ட மேக்கப் ராணி. விஷ் பண்ணுங்க. என்ன யாருக்கு என்ன விஷ் பண்ணணும்? சேனலில் பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு நல்ல மேலே இருக்கான் பார்த்து இருக்கியா? நீ போய் உன் மேலே ஒவ்வொரு கண்ணாக இருக்குது, உன் சுற்றி போடு. இல்லைனா நீ சொன்னதை போய் பண்ணு. செவ்வாய்க்கிழமைக்கு கோவில் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சுற்றி போடணும். அது ஃபஸ்ட்டு போயிட்டு வந்தேன் பாரு, அதனால தான் இவ்வளோ தாக்கு பிடிச்சிது தெரியுமா? ஃபஸ்ட்டு ரொம்ப இதாக இருந்தது பாரு. ஒரு 3 சிங்கிள் போயிட்டு வந்துட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு.
ஃபஸ்ட்டு தடவை காலை வச்சாச்சு, செகண்டு தேர்டு 3வது வாட்டி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. முன்னாடியெல்லாம் சண்டே நீ வேறு டெய்லி சுற்றி போட்டு தான் நான் லைவுக்கு வருவேன் தெரியுமா? இப்போனா ஒரு 8 மந்த்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மந்த்தாகவே எனக்கு நான் டெய்லி நான் லைவுக்கு வரேன் அப்படின்னா நான் சுற்றி போட்டு தான் வருவேன். சுற்றி போடுவாங்க 3 வாட்டி 3 அதாவது 3 டைம் 3 வாட்டியில் 3 டைம் அது ஒரு தடவை சுற்றி போகிறதுக்கு 3 அதை விட்டுட்டுங்க 3 டைம் சுற்றுவேன். சுற்றி எனக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் லைவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், ஆரம்பத்துலேருந்து இப்போ ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இப்போ சும்மா இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சுற்றி போட்டது அவ்வளோதான். இப்போலாம் மாதம் தாண்டுது, 4 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு இடத்துல சுற்ற வேண்டியதாக இருக்குது. எல்லாம் டெய்லி சுற்றி போட்டுட்டு வந்து தான் நான் லைவ்லேயே உட்காருவேன். அவள் ஒருளம் விழி பேரழகு. பரந்தா கொஞ்சம் கமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ. அவளை மூட விட்டு பண்ணாதீங்க. நான் படிக்கவே மாட்டேன், அவன் போடுற கமெண்ட்ஸ் எனக்கு புரியாது. இப்போ காட்டுங்க. இல்லை சிஸ்டர், இப்போது டைம் என்ன 12 o'clock, நாளே மார்னிங் தானே மை சன் பர்த்டே. இப்போ தான் அப்படியா? இப்போ அதாவது இந்த 15 தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கா? சரி 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 சாரி சாரி. கேக்கெல்லாம் ஒன்றும் கட் பண்ணல. டுடே ஈவினிங். ஓகே சூப்பர். கட்டிங் ஈவினிங் தான் கட் பண்ணுறீங்க. சூப்பர் 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 சூப்பர். ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? என்ன வயசு இருக்கும் சன்னுக்கு? க்யூட்டாக பேசுகிறீங்களா செல்வம்? என்ன பால் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். இந்த இதெல்லாம் விற்கிறாங்களே, அது என்னது, அது என்னடா அந்த ஸ்போர்ட்டாக என்னது பேரே வரமாட்டேங்குது, அது பேர் வரமாட்டேங்குது. அந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா அங்கே கிடைக்கும். க்யூட்டாக செய்யணுமா? க்யூட்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லு, செய்யணுமா? மனசில் க்யூட்டாக பேசுகிறீங்க தான் கை வந்திருக்கோம், செய்யணும்னு மனசில் நினச்சிட்டே இருந்திருக்கோம்ல, கை டைப்பிங் அப்படியே வந்து போச்சு. பஸ்ஸில் உங்களை ஒரு சில சான்ஸு கூட. ஹலே சூப்பரா. ஒரு சான்ஸு கிட புரியல, தெளிவாக போடுங்க. இந்த மாதம் ஓவராக அடி வாங்குறீங்க, அடுத்த வருஷமாக தூங்கணும், நல்ல நாள் பிறக்கட்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இதே வேணான்றாங்கடா, லைவ் போடாதேன்றாங்க வீட்டில். தேவையில்லை பாப்பா சொல்லி என்னை கொஞ்சம் பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே. தேவையில்லைப்பா. ஐயோ, நம்மளோட சீக்ரெட்டெல்லாம் டக்குன்னு லைவில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தேவையில்லை பாப்பா, கொஞ்சம் விட்டு விட்டே போட்டுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னா ஒரு நாள் நான் வாரத்துக்கு ஒரு நாள் லைவ் போடுறதுக்கு தயார் தான். ஆனால் யூடியூப் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. என்னென்னா டெய்லி லைவ் போட்டுட்டா ஒரு நாள் விட்டால் அடுத்த நாள் வியூஸே இருக்க மாட்டேங்குது. யூடியூப்காக தான் நான் டெய்லியுமே லைவ் போடுறேங்க. எனக்காக விட யூடியூப்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். இல்லைன்னா சுத்தமாக வராது வியூஸ். அதுக்கப்புறம் அதானக்கா ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. இப்போ மணி 1 மணி ஆகும். இங்கே என்ன பண்ணுறீங்க? அவரை நல்லா அவங்க நல்லா கவனிப்பாங்கடா. அவங்க நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க ஆத்துக்காரர். நீங்கள் தவிக்காதீங்க. நீங்கள் எந்த ஊர்? ஏண்டா என்ன ஊரா சொல்லி வச்சுருக்கேன்? கல்பாக்கம்ங்க. எத்தனை வாட்டி லைவ்ல சொல்லியிருக்கேன், அப்புறம் மறுபடியும் அதே கேட்குறீங்களே. ஓகே சங்கர். அப்புறம் கிட்ஸு ஷாப்புக்கு போக சொல்லடா. ஒரே பேட் கமெண்ட்டு. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான், ஒரே பேட் கமெண்ட்டு. சண்டையாக தான் இருக்கும். இங்கே நமக்கு வியூஸ் இன்னைக்கு கம்மியாக இருக்குது, அதிகமாக இருந்தது தான் இங்கேயும் தான் போகும் சண்டை. ட்ரெஸ்ஸில் எழுந்தாச்சு சிஸ்டர். இப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே. சொன்னீங்க இப்போ ஞாபகம் வந்துச்சா? சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பர்த்டேனாலே கொஞ்சம் கிராண்டாக தானே செய்வாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு மட்டும்தான் பண்ணேன். ஒரு அது ஆசைக்கு, அது எல்லோரும் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வேணான்னு விட்டாச்சு. வீட்டில் எதை பண்ணிக்கிறது நாங்களுக்குள்ளேயே. அப்புறம் 2வது குழந்தை பிறந்தோடனே நானே வீட்டுக்காரர் மட்டுமே கேக் வாங்கி வெட்டி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் 2 பேரும் இது பண்ணிக்கிட்டோம். அந்த ஃபோட்டோ மோஸ்ட்லி நான் எல்லா ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன். அதில் கை வச்சுப்பேன், அவ்வளோதான். இது வந்து யூடியூப்பில் ரெக்கார்டு லைவ் அப்படின்றதுனால வந்து
இல்லை காமிக்க முடியல. நான் என்னோடய ஓல்டு ஃபோட்டோலாம் நான் அதில் காமிச்சிருக்கேன். என்னோடய கல்யாண ஆல்பத்தை கூட நான் காமிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து புதுசில் மோஜில் தான் காமிச்சிருக்கேன். அது ரெக்கார்டட் லைவ் கிடையாது. அந்த நிமிஷமே பார்த்தா தான் உண்டு. ஆனால் ஏன் நான் யூடியூப்பில் எதுவுமே காமிக்க மாட்டேங்கிறேன்னா, இது வந்து எல்லாமே ரெக்கார்டட் லைவ்ன்றதுனால இதில் இது கார்த்திக், வெல்கம் டு கோல்டு கார்த்திக். வெல்கம் வெல்கம் வெல்கம். மேட், வெல்கம் டு விஐபி லைவ். தேங்க்யூ ரீஜாயினிங். வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. ரெடியாக இருங்க, மெம்பர்ஷிப் லைவ் வருங்க. விஐபி இருக்கு. முத்து முத்து அது ஸ்பெஷல் லைவ் தான். ஒரு டைம் நீங்கள் வந்து சில்வரில் ஜாயின் பண்ணி பாருங்கள். 599 ஜாயின் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த ஆக்சஸ் கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது நான் சொல்கிறது இதை பற்றி என்னன்னே தெரியாத இருக்கிறவங்களுக்கு. நீ தான் குடும்ப கதையை சொல்கிற, அப்புறம் கண்ணுப்படுதுன்னு சொல்கிற. இதில் சொல்கிறது இல்லைடா, நான் இதை அதில் ஆரம்பம் நீ வர்றதுக்கு முன்னாடி நீ வந்த நேரத்துக்கு அப்புறம்லாம் நான் அதை அப்படியே குறைச்சிக்கிட்டேன்ல. நான் சொன்னேன்ல எல்லாம் சரியாக வர்றது இல்லைன்ட்டு. அதுக்கு முன்னே செம்ம ஹை ஸ்பீடில் போயிட்டு இருந்துச்சு தெரியுமா? அப்போ அந்த டைமில் சொல்கிறேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேறிங்கும் கிளைகள் கிடையாது. நிலா செல்லம் ஓகே பார்க்குறேன். ஃபோட்டோ அனுப்பியிருக்கியா? பார்க்குறேன். அப்புறம் 78 லைக்கு 200 லைக் ரீச் ஆகுறதுக்கா? மெம்பர்ஷிப் என்ன கிடைக்கும்? வெரி ஸ்பெஷல் கிடைக்குங்க. ஜாயின் பண்ணால் மட்டும்தான் தெரியும். என்ன ஏதுன்னு காமெண்ட்லேயே கேட்டுட்ருக்காதீங்க. நான் இப்போ விஐபி மெம்பர்ஷிப்பில் தான் வருவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது இன்றைக்கி விஐபியில் கிடைக்கும். ஜாயின் பண்ணி பாருங்கள். உனக்கு ரீல்ஸ் போட யூஸ் ஆகும், அதான் சொன்னேன். ஓகேடா. வேல் முருகா ஹாய். லவ்லே என்ன இருக்கா? லைவில் என்ன இருக்கா? வெரி ஸ்பெஷலுங்க. வெரி ஸ்பெஷல்னும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. சஞ்சய் ஹாய் சஞ்சய். என்னென்னு சொல்லுங்கள். மெம்பர்ஷிப்பில் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணலாம். என்னென்னலாம் விளக்க முடியாதுங்க. வெரி ஸ்பெஷல். ஏன்னா ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஓகேங்க. அப்படியெல்லாம் நான் யாரையும் கம்பல்லாம் பண்ணுறது கிடையாது. ஒரு ஜாயினுக்கு நான் கெஞ்சி கேட்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக ஓவராக நான் என்னோடய எஃபோர்ட்டை போடணுன்னு எனக்கு அவசியம் கிடையாது. பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையாவது கொடுங்க. அதுவும் முடியலன்னா லைவையாவது பாருங்கள். அதுவும் பிடிக்கலனாலும் ஸ்கிப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ? ஜாயின் பண்ண அத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான்லாம் சொல்ல மாட்டேன். ஜாயின் பண்ணவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குறிப்பாக விஐபி ஜாயினர்ஸ் யாராவது இருக்கீங்களா? அப்போது அது வந்து பர்சனல் ஆக்சஸ் ஒருத்தவங்க சொன்னால் போதும். பர்சனல் ஆக்சஸ்காரங்க ஒன்று ஜாயின் பண்ண ஆல் ஆக்சஸை ஃப்ரீயாக பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. நிஷுவோட கமெண்ட்ஸை படிங்க. நிலா இட்லி கடைன்னு வருது பாருங்க, நேம் அது படிங்க. எல்லாம் மெம்பர்ஷிப்காரங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அது கூட தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறா. ஃப்ராங்காக பேசியே என்னன்னு கேட்டுட்ருக்காங்கல்ல. ஒளிவு மறைவோடு பேசுகிற லைவில் இது கூட கிடைக்காது. போய் அவனை போய் அங்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டுவான். போக பெஸ்டார். சும்மா கேள்வி கேட்குற அத்தனை பேரும் மற்ற லைவ்லலாம் ஜாயின் பண்ணி ஒரு சாம்பிளை பார்க்குறீங்க. என்ன ஒன்று பாக்கெட்டெல்லாம் அங்கே காலி பண்ணிட்டு வந்துட போகிறீங்க, சரியா? ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல ஆரோ குளம்ல கொட்டிப்பட்டு இருக்கிற இடத்துல ஒன்றும் இல்லைன்னா தடவிட்டு கிடக்காதீங்க. ஏன்னா இது என்னோட லைவ் அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் லைவ்ல வந்த புதுசில் வந்து நான் கேட்பேன் என்னன்னா, இப்போ விட்டுடுங்க, இப்போலாம் நான் யாரையும் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அப்போ நான் வந்த புதுசு இல்லையா, என்ன சொல்லுவேன்னா, எனக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சூப்பர் சேட்டை பண்ணவே மாட்டான். நான் இப்போ தான் உங்களை லைவில் பார்க்குறேன், அப்படி இப்படி எல்லாம் சீனம் போடுவானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சரி நான் அப்போ வந்த புதுசு இல்லையா கொஞ்சம் கெஞ்சுவேன் தான். எஞ்சிருக்கேன் ஆரம்பத்தில், இல்லைலாம் சொல்லலை. கெஞ்சுவேன். எஞ்சிட்டு
தோ செய்கிறேன் அதை செய்கிறேன், நீங்கள் எழுந்துறீங்க, நீங்கள் டான்ஸ் ஆடுங்க, நீங்கள் குத்தாட்டம் போடுங்க, கையை தூக்குங்க, காலை தூக்குங்கம்பா. சரி, நமக்கு உண்மையிலே இவங்க கிஃப்ட் சென்ட் பண்ண தான் போகல, ஆர்வக்குள்ளால நம்மளும் வந்த புதுசில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கையை காலை தூக்குறதும் ஆடுறதும் குதிக்கிறதும் ஜம்ப் பண்ணுறதுமோ பண்ணிட்டு அப்புறம் இப்படின்னு நானுங்க எனக்கு டிமிக்கி கொடுத்தாளுங்க. கடைசியில் போன இடத்துல அவளுங்க இவனை மொட்டையை அடிச்சிட்டாளுங்க. மொட்டையை அடிச்சு போட்டு வந்து என்கிட்ட இன்பாக்ஸில் வந்து புலம்புறது. நீங்கள் அப்போவே சொன்னீங்க, நான் நிறைய அட்வைஸ் பண்ணேன். அப்போல்லாம் யார் சேனல் டக்குன்னு போயிட்டுலாம் வந்து இது பண்ணிடாதீங்க, ஏமாத்திடுவாளுங்க அப்படின்னு நிறைய சொல்லுவேன், கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தான் நிறைய கடன் வாங்கி லட்சத்தை தூக்கி இழந்துவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்துவிட்டு என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் அப்போவே எனக்கு எவ்வளோ அட்வைஸ் சொன்னீங்க, நான் உங்களை அலட்சியமாக நினச்சிங்க, அப்படிங்க அப்படின்னா அப்படியா போடா மயிரம் அப்படின்னு கேட்டோம். அவ்வளோ நான் ஒரே வார்த்தை, சரி விடுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். போடா சும்மா வந்தீங்க இப்போ கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டுருவேன். யாராக இருந்தாலும் இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, லைவ் பார்க்கணும், வெறும் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னு இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. ஹாய் சொல்லி என்ன மத சிஸ்டர் சிரிப்பா இருக்கா? எந்த பிளானு பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. விஐபி பெஸ்ட்டுங்க. அதை விட உங்களுக்கு ஸ்பெஷலாக என்கிட்ட பேசணும், சேட் பண்ணணும், தனியாக லைவ் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க மட்டும் பர்சனல் எடுத்துக்கோங்க. அது ஒன்றில் ஜாயின் பண்ணால் ஆல் மெம்பர்ஷிப்பையும் ஃப்ரீயாகவும் பார்த்துக்கலாம், இப்போ நான் சொன்னதையும் செஞ்சுக்கலாம். இல்லை வேண்டாம் நான் ஸ்பெஷல் மட்டும் பார்த்துக்கணும், யூடியூப்பில் மட்டும் பார்த்துக்கணும்னா நீங்கள் யூடியூப்பில் விஐபிஸ் இதில் என்ன டைமண்டாக இது ஸ்பெஷல் ஷோ இருக்குது, இதில் ஸ்பெஷல் ஷோ விஐபி இது ரெண்டில் உங்களுக்கு முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். எது உங்களால் முடியுமோ லெவல் என் லெவலுக்கு இதை நான் ஜாயின் பண்ண என்னால் முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னம்மா கதை சொல்கிறா? கதைலாம் இல்லை, ஆரம்ப லைவை போய் பார்த்துட்டு வா. இந்த லைவ்லலாம் இதெல்லாம் பேசியிருப்பேன், பேசினது தான் இங்கே சொல்கிறேன், இல்லாததை நான் சொல்லலை. வேணா முடிஞ்சால் ஒரு 1 இயருக்கு முன்னாடி உள்ள லைவெல்லாம் பார்த்தனா சேம் டைலாக் அதில் இருக்கும். மெம்பர்ஷிப்பு லைவு நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் பார்க்கலாம். ஹாய் டே கொண்டாட்டி இல்லை சிஸ்டர், சிம்பிளாக பண்ணுறோம் சிஸ்டர். ஹோம் கட்டுறோம், ஆமாம் சொல்லியிருக்கீங்க, ஹோம் கட்டிகிட்ருக்கோம். வாழ்த்துக்கள் சூப்பர், பரவாயில்ல. இவ்வளோ சின்ன வயசுலேயே வீடு கட்டுறீங்க, அதுவே ஒரு பெரிய பெருமை தாங்க, வாழ்த்துக்கள். அதாவது பொதுவாக வந்து பொம்பளை பிள்ளைங்க பிறந்தால் தான் கொஞ்சம் கஷ்டத்தை போட்டு வாட்டி எடுத்து அதுக்கு ஒரு நிலைக்கு வர்றதுக்கு புரட்டி எடுத்துடும். ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க சீக்கிரம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா டக்குன்னு வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணே, நீ சொல்வது உண்மைதான். கோமிங் ஸ்டார்ட்டும் அதை நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணாதீங்க. அருண் நேம் அடுத்த சேனலோட நேமை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணாமல் குறை வேணால் சொல்லுங்கள். கோல்டு ஸ்பெஷல் உண்டுங்க. கோல்டு நான் ஓரளவுக்கு ஸ்பெஷல் உண்டு, ஓவராலாக சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு உண்டு. உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு மெம்பர்ஷிப்பு எடுக்க சொல்கிறீங்க? என்ன ஸ்பெஷல் இல்லைன்ட்டு நீ இவ்வளோ நேரம் என் லைவ் பார்க்குறியா? அதான் இல்லைன்னு உனக்கு தெரியுதுல்ல, நீ ஸ்கிப் பண்ணியிருக்கலாமே. நீ ஏன் இவ்வளோ நேரம் என் லைவ் இப்போ பார்த்துட்டு இருந்தா? எதை வச்சு பார்த்த இவ்வளோ நேரம்? இப்போ இந்த கமெண்ட்ஸில் நீ கேட்குறல, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்குறல, ஒன்றுமே ஸ்பெஷலே இல்லைன்னு உன் மனசுக்கு தோணி ஏன் இவ்வளோ நேரம் நீ என் லைவ் பார்த்த? அதுக்கு நீ இப்போ பதில் சொல்லு. என்கிட்ட என்ன ஸ்பெஷல் இப்போ நீ பார்த்த, நீ எனக்கு இந்த கமெண்ட்ஸை டைப் பண்ணுற வரைக்கும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்க, என்ன சொல்லு பார்க்கலாம், சொல்லு தங்கம். பேட்ரி லோ சொல்லுங்க. மகேஷ், நான் உங்கள் ஃபேன்ஸ். வெல்கம் மகேஷ், வெல்கம் செல்லோ. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கேள்விகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. நீங்களே ஸ்பெஷல் தான். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஸ்பெஷல் தான். அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியலையா? புதுசாக வந்திருக்காங்க லைவ் தான், அவனுக்கு என்ன தெரியும்? எதுவுமே ஸ்பெஷலே இல்லைன்னு தெரிஞ்சு ஏன் இவ்வளோ நேரம் லைவை பார்த்துருக்கணும்? ஏன் அது கமெண்ட்ஸில் டைப் பண்ணி கேட்குற அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு தோணுது? ஸ்கிப் பண்ணியிருக்கலாமே. உன்னை விட்டுட்டு மற்ற உருப்படாத லைவ்ல ஜாயின் பண்ணுறவங்கள பார்த்தா எரியுது. அது உண்மைதான். ஆனால் நிறைய பேர் ஜாயின் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே பிளாக் ஆகிட்டு ஏமாந்துட்டு வந்து ஏன் லைவ்ல புலம்புவானுங்க பாரு, போங்கடா அப்படின்றேன். டே ரொம்ப நேரமாக நிற்கிற, உட்காருடா.
அவன் ஓடியே போயிட்டான் பாருங்க, ஃபேக் ஐடி அவன். என்கிட்ட என்ன இருக்கு, நீ வந்து மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ண சொல்கிறேன்னு அவன் கேட்டதுக்கு நான் உடனே என்கிட்ட என்னடா இல்லை அப்படின்ட்டு நான் அந்த துணியை விலைக்கு காட்டுவேன். காட்டினாக்கா அதை ரெக்கார்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேக் ஐடியில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு புண்டாமாவை வார்த்தை நம்மளோட கிளறி விடுறான். அவனுக்கு தெரியல போல இருக்கு, அவனுக்கே நம்ம அக்கான்ட்ட. ஸோ இது நிலா செல்லம் அந்த சைட் வியூ செம்ம. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. ஹாய், நான் நியூ சப்ஸ்கிரைபர் கேஎஸ்எம், வெல்கம் கேஎஸ்எம். அப்புறம் இல்லை டென்ஷன் எல்லாம் ஆகலை தங்கம். நிஷோ பல பேர் டேஸ்ட்டு எப்படி இருக்குது ஜாயின் பண்ணி அடி வாங்கினா தான் தெரிஞ்சுங்க, அது உண்மைதான். அப்புறம் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உட்காந்துக்கலாமா? நிலா காயுது, நீரும் நல்ல நீரும் நெஞ்சில் பாயுது, காமன் வீடும் பாயம். உங்கள் கண்கள் காந்தம் போல் அனைவரையும் இழுக்கும் சக்தி உள்ளது. ஓ, உங்ககிட்ட அப்படி என்ன இருக்கு ஸ்பெஷல் அப்படின்றதுல முதல் இடம் பிடித்தது கண்ணு. போடுங்க, லைனா போடுங்க, கமெண்ட்ஸ் நல்லா தான் இருக்கு. என்கிட்ட என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எது முதல் இடம் பிடிச்சிருக்கு? திருந்த மாட்டாங்க, சம்மந்தமே இல்லாம இங்க வந்து திட்டுவாங்க. சொல்லாம சுவாமி மச்சான்னு சொன்னா நல்லா இருக்கும். சுவாமி மச்சா தஞ்சாவூரா நீங்க? இல்லைங்க, நான் சென்னை கல்பாக்கம்ங்க. ஹாய் சொல்லுங்க. ஆல்பி, உன் கண்கள் உங்ககிட்ட எது நல்லா இல்லை? என்ன ஏதோ வடிவேல் சொல்ற மாதிரி. என்னடா இல்லை, என்ன இல்லை? என்ன படம் இது? சச்சின் படத்துல நினைக்கிறேன், ஜெனிலியா பார்த்து விஜய் கேட்பார்ல, இங்க என்ன இருக்கு, இது ஒரு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காய் ஐயோ, குறைச்சல் இடமே இல்லையே. ஏக்கத்தில் நானும் உன்னை தூக்கத்தை மறந்தேன் உள்ளேன், உன் மீது ஏதோ காதல் வந்து கொண்டே உள்ளது, உன்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஜெயா, ஹாய் ஹாய். சிரிப்பு தான் அழகு, ஆஹா. ஹாய் பேபி. கவி, ஹாய் கவி. செல்லுங்களே, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னடா காவலுக்கு 2 பேர் குறையுது. நோட்டிஃபிகேஷன் லைவ் வரலான்னு நினச்சி பாப்ஸ் தூங்கியிருப்பாங்க. அப்புறம் நம்ம மோனிக்குட்டி வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்றும் போயிருக்காது, ஒரு லைவ் வரலன்னு ஒன்று அவங்க தூங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. உலக அழகி நான் தான், உலக அழகி நான் தான், பூம் 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 மாட்டுக்காரா. நீங்கள் கேரட்டு யூஸ் பண்ணுவீங்களா? யார், நானா? எதுக்கு கேரட்டு ஜூஸா? கேரட் ஜூஸ் எல்லாம் நான் குடிக்க மாட்டேங்க, எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கும். நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன் ஸ்கின் க்ளோவுக்காக, அதுக்கப்புறம் அதை நான் வந்து கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை குடிச்சா ஒரு மாதிரி நெஞ்சிலே நின்று ஒரு மாதிரி கறிக்குது, செரிமானமே ஆக மாட்டேங்குது. அதனால அதை நான் அரைச்சி குடிக்கிறதே கிடையாது. அப்புறம் பீட்ரூட் ஜூஸையும் குடிச்சதுதான், அது வந்து ரத்தம் ஊறுதா என்னன்னா நெஞ்சிலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல், அதனால தான் நான் அந்த கேரட் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். சூப்பியாக இருக்கீங்க, செம்ம அழகா இருக்கா பேபி. கேஎஸ்எம், தேங்க்யூ கேஎஸ்எம். அப்புறம் சென்னை அழகி, நீங்கள் அப்படி பாடுங்களா? சென்னை அழகினா
எனக்கும் ரொம்ப பிடிச்சது உன்னோட மாஸ்க்கு. மாஸ்க்கை கேட்டுடாதடா. என்ன ஒரு மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நிஷு அடி வாங்க. நடுவிரல்ல மோதிரமா? நடுவிரல்ல மோதிரம் போட்டா பாம்பு சுத்திக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நடுவிரல்ல நான் மோதிரம் வந்து ஃபங்க்ஷன் டைம்ல போடுவேன். நார்மல் யூஸுக்கு போடுறது இல்லை. ஏதோ நாகதோஷமா நடுவில் ரிங்கு போட்டோம்னா. அப்புறம் பட்டு பாடுங்க. கண்ணு சி லூஸ். விஜய் விஐபி லைவ் இருக்கு, தூங்கிடாதீங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்கள் ஒரு பக்கம் இழுக்கிறது, உங்கள் இதயம் எல்லா பக்கமும் இழுக்கிறது. ஐ லவ் யூ தினேஷ். உங்கள் சொற்களால் சொன்னால் அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஆஹா தினேஷ், ஹாய், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? வாங்கங்க வாங்க. உங்களுடைய பெருமையும் புகழையும் இப்போதான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. வாங்க சார், வாங்க வாங்கம்மா வாங்க. வேண்டியதையெல்லாம் வாங்கிட்டு செல்லுங்கள். வாங்கம்மா வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. 19/12 அன்று லைவ் வரமாட்டேன். ஏன் 19/12 என்ன அன்னைக்கு? அப்போ இவனுக்கு ஏதோ பர்த்டே போல இருக்கு. என்ன பத்தி? ஆமாங்க, ஆமா, உங்களை பத்தி தான். மேரேஜ் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஆயிடுச்சுங்க, ஆயிடுச்சு. ஹாய் சரோ ப்ரோ, குட் மார்னிங்கா. நான் எப்படி தெரியுமா அதை படித்தேன்? சரோ ப்ரோ பிஜிஎம். என்ன பிஜிஎம்? சரோக்கு என்ன பிஜிஎம் வேறு இருக்கு? சாரி ரிமோ குட்டி, உங்களை எங்கே காணோம் சொல்லி நான் சொன்னேன். நம்ம ஃபஸ்ட்டு சேனல் லைவ் வரல, அதனால தூங்கியிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஓகே வரல போல், 12 தாண்டிடுச்சு, தூங்கிடலான்னு தூங்கியிருப்பாங்க. பாப்ஸா அவர் தூங்கியிருப்பார், வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லை. அடி செருப்பால தொடப்பக்கட்ட நாயடே சண்முக பிரியா, போய் அதை உன் ஒய்ஃப்கிட்டையும் உன்னுடைய தோழிக்கிட்டையும் தங்கச்சி அக்கா கிட்ட கேட்டு உன் ஃப்ரெண்டு 2 பேருக்கு ஆளை பிடிச்சி கொடு. நாயை புறம்போக்கு ஓ, உங்கள் அம்மா கிட்ட போய் கேளு. அம்மா எவ்வளோ கேட்பம்மா, எனக்கோ என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று செருப்பு நாயே. அது ஆகணும். எந்த வேளாங்கண்ணி ரவியோ யாருக்கு தெரியும்? என்கிட்ட வந்து கேட்குற புறம்போக்கு நாயே. என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம்? செருப்பால் அடி நாயே. உங்களெலாம் பார்த்தா என்னம்மா தெரியுது? எவன் பெரிய வந்து சொல்லிக்கிட்டு இவனை தெரியுமா அவனை தெரியுமான்னா உன் பொண்டாட்டிகிட்ட கேளு. உன் பொண்டாட்டியை தான் அவனை ஏதாவது ராத்திரியில் தெரியாமல் பார்த்துருப்பா, அவகிட்ட போய் கேளு. ஏன்டி பொண்டாட்டி இந்த வேளாங்கண்ணி ரவியை தெரியுமா அப்படின்னு போய் கேளு. போ, அவன் சொல்லுவா, கதையாக சொல்லுவா. கூட இன்னும் 2 பேரும் சேர்த்து சொல்லுவா, தெரியும் போடா அப்படின்பா. மூஞ்ச பாரு, முகறீங்களா முகரேன். நிலா, நான் போடுற கமெண்ட்ஸ் உனக்கு காட்டுதா? இப்போ தாண்டா கமெண்ட்டே வருது. விஐபி டிபியை டச் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க, ஜாயின் பட்டன் வரும். டிபியை தொட்டிங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தேங்க்யூ திலீப், தேங்க்யூ திலீப். ஹாய் சிற்பி, ஹாய் மண் கண்டன். உன்னை செருப்பால் அடி சண்முக நாயே போறம்போக்கு. ட்ரீம் வரலைன்னா திவ்யாவும் வர்றதில்லை. ஃபஸ்ட்டு சேனல் லைவ் நோட்டிஃபிகேஷன் வரலை, இதுக்கும் வரலைங்க. இது வியூஸே போகலை போன. இது 3வது வாட்டி ஆன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட் சேனல். ஃபஸ்ட்டு வாட்டி ஆன் பண்ணமா கடன் வியூஸ் ஹையாக வந்தது, ஆனால் வாய்ஸ் வரல. உடனே அதை கட் பண்ணிட்டு 2வது வாட்டி ஆன் பண்ணால் சுத்தமாக 2ம் வரல. 3வது கட் பண்ணிட்டு ஆன் பண்ண வியூஸ் போயிடுச்சு, வாய்ஸ் வந்துடுச்சு. அவங்க கிட்ட எல்லாம் அவ்வளோ பேச வேணால் லாக் பண்ணிவிடா. பொறம்போக்கு அவன் எப்படி போடுறான் ஒரு கமெண்ட்ஸ், தாலியோடு வச்சான் செருப்பு நாய். அதெல்லாம் கொஞ்சமாச்சும் புனிதமான வார்த்தை, எப்படி கொச்சமாக பேசுகிறேன் நாய்ங்க. எல்லாம் படத்தை பார்த்துட்டு வீணாக போய் கிடக்குதுங்க நாய்ங்க. எல்லாம் படம் பண்ணுற வேலை, இதெல்லாம் எல்லாம் இந்த சினிமாக்காரங்க பண்ணுற வேலை தான். அதை பார்த்துக்கிட்டு இந்த நாதாரி நாய்ங்கள்லாம் நம்மளை வந்து தொல்லை பண்ணுதுங்க.
யுவர் ஹஸ்பண்ட் வெரி லுக்கா நிலா ஒன்று சி என்ன இது எனக்கு இப்படியே வருது கமெண்ட்ஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கைஸ். ஏன் வாய்ஸ் ப்ராப்ளமா? கண்டிப்பாக வாய்ஸ் ப்ராப்ளம் கிளியர் பண்ணுங்கள். அது எப்படின்னே எனக்கு தெரியல மோனே. டே நோட்டிஃபிகேஷன் வரலடா, நானாக தான் வந்த சேனலுக்குள்ளே. ஓ உங்கள் இட்லி நல்லா இருக்கா? நல்லா சுட சுட பருப்பு சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சாடி நாயே நாயே. எத்தனை சாமி வந்தாயாவா? ஓ சாங்கா? எத்தனை சாமி வந்ததையா? ஓகே. லைக் போட்டால் செருப்பு உங்களுக்கு ராத்திரி ஆயிடுச்சுன்னா மூணு தலைக்கு மேலே ஏறி நம்ம உயிரை வாங்குறோம். இவங்களெல்லாம் எதை கட்டிக்கிட்டு என்ன வாழப்போகுதுன்னு சரி. செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரணு அதுக்கு தான் கீழே ஒருத்தவன் இருக்கான் பாருத போடுறான் பாரு கமெண்ட்ஸ். அவன் பேர் என்னடா சிரிக்கிறான் ஒருத்தங்க தவியாக தவிக்கிறேன். உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? எங்கே அவன் பேர் என்ன? அவன் பேர் வரமாட்டேங்குது. அந்த அல்வின், அந்த அல்வினை கூட கூப்பிட்டுக்கோ. அப்புறம் வந்து யார் அது இன்னும் பேரை காணுமே. எங்கடா அந்த கரும்பு முடிச்ச நாய்ங்க மேலே தான் இருந்தான். இதோ இந்த தீபக்கு இவனையெல்லாம் கூட கூட்டிகிட்டு போயிட்டு நீ போய் பண்ணு, உனக்கு பொருத்தமாக இருக்கும். உனக்கு அப்படியே நாங்கள் ஒரு கே பட்டமும் கொடுத்து உன் கழுத்தில் தொங்க விடுறோம். நாயே நாயே. நம்பி ஹாய் நம்பி. ஹலோ நம்பி ஹாய் அக்கா. அப்துல் செல்லங்களே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் 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 200 லைக்கை ரீச் பண்ணுங்க. லேட் இன்னைக்கு ரொம்ப. ஸ்க்ரீன் இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே தெரியுது சப்ஸ்கிரைப் தொட்டு ஆல் கொடுத்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம். சாப்பிட்டீங்களா பிரவீனா? சாப்பிட்டேன். ஹாய் டிஆர். பொல்லனும் பொல்லனும் பொலனிம் அப்படின்னா என்னது இது? பொல்லனிம்னா காலை காலையா? பொல்லனும் காலை காலை என்னது அதுக்கு அர்த்தம்? பொல்லனும் மலையாளமா? போகணுமா? காலையில் போகணுமா? அவனோ மேலே இருக்கான் பாரு ஜாஃபர் கிங்க. உனக்கு துணையாக கூப்பிட்டுக்கோ. நீ ஒருத்தன் தவியாக தவிச்சிட்டு கிடக்கிறல்ல தனியாக, அவனை கூப்பிட்டுக்கோ. ரவியை, அந்த காஞ்சி தீஞ்சு போன ரவியை நீயே கூப்பிட்டுக்கோ. என்ன சிஸ்டர் எப்படி திட்டு? இவனுங்களை கொஞ்சிறானுங்களா சிஸ்டர்? திட்ட திட்ட திருந்தாத நாய் இவனுங்க. இப்படித்தான் எல்லா லைவ்லையும் திட்டு வாங்கி வாங்கி சொரண போயிடுச்சு. சொல்லுவாங்கள்ல சின்ன வயசுல அம்மா அப்பாலாம் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு மறுத்து போய் அதுங்க அடிக்கு பயப்படாதுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த நாதாரி நாய்ங்க திட்டு வாங்கி திட்டு வாங்கி திட்டு வாங்கி இவனுங்களுக்கெல்லாம் சொரணை கட்டு போய் கிடக்குது நாய்ங்களுக்கு. ஹாய் கார்த்திக். ஹாய் கேப்டன். ஹாய் கேப்டன். ஓகே குமரேசா. ஓகே செல்லம். அக்கா ஏதோ ஜாயின் பண்ணா சில்வர். அல்வினே உங்கள் அம்மா உன்னையா? நீ தானே ஃபஸ்ட்டு பேட் கமெண்ட் போட்டேன். இப்போ நான் நல்ல மாதிரி எதில் ஜாயின் பண்ணுறது? அதுவும் அக்கான்னு வேற கூப்பிட்றேன். நாயே நாயே. உங்களுக்காக கவிதை எழுதட்டுமா மேம்? என்ன கழுவி ஊற்றுவேன். சரி எழுது அந்த கவிதை. நான் படிக்கிறதுனால மற்றவங்க படிப்பாங்க. எழுது. எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு வந்து தான் டைப் பண்ண போகிறேன். எழுது எழுது. என்னமோ சொந்த கவிதை போடுற மாதிரி உங்களுக்கு நான் ஒரு கவிதை எழுதட்டும் மாவா? செருப்பு அடிக்கணும். செருப்பால் அடிச்சு தமிழரசு. கொஞ்சமாக தப்பாக ஒன்றுமே சொல்லலை. ஓகே ஆல்வின். சரி சரி எடுக்கிறதா இருந்தால் இப்போ விஐபி எடுத்துக்கோ. வெரி ஸ்பெஷல் விஐபி மெம்பர்ஷிப் லைவ். சிவா ப்ரோ லேட்டாக தான் கிளாஸுக்கு வெளியே நிப்பாட்டிட்டாங்க. ஷுவர் சரோ. அக்கா இப்போ செருப்பு இவன் கமெண்ட்ஸ் தான் வந்துக்கிட்டே இருக்கு. நாதாரி கமெண்ட்ஸ். இது வியூஸ் எனக்கு கம்மியாக இருக்குன்னு இந்த நாதாரி எல்லாம் பிளாக் பண்ண வச்சுருக்கேன். அதனால இந்த நாதாரிங்க இஷ்டத்துக்கு இன்றைக்கி கமெண்ட் போடுதுங்க.
அவனெல்லாம் எத்தனை லைவ்ல திட்டு வாங்கியிருப்பான், சுரணையே இருக்கான். ஆமாம்மா, புறம்போக்கு நாய்ங்களுக்கு திட்டு வாங்கி வாங்கி இவனுங்களுக்குலாம் பழகிடுச்சு. எத்தனை வீட்டில் திருட்டுத்தனமாக செருப்படியெல்லாம் வாங்கி செவுறு குதிச்சு ஓடன நாய்ங்க இவனுங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிப்பி 922 கொடைக்கால் மழை யூடியூபில் மட்டுமே. ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. கரெக்டாக இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் இருக்குது மெம்பர்ஷிப் லைவ் போகிறதுக்கு. ஓய் பாபி, ஆட கருமம் பிடிச்ச நாயே. இவனுங்க எல்லாம் ஒரு குரூப் போல இருக்கு மோனி, வந்துக்கிட்டே இருக்கானுங்க இந்த நாதாரிங்க. பாருங்களேன், பிளாக் பண்ணாலும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு சனியனுங்க. ஆச்சு இவனுங்க கமெண்ட்ஸே மறைச்சிக்குது. அப்புறம் எங்க இருந்து தலை கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்கிறது? எனக்கு வரல டைம். ஐய காஜி பிடிச்ச நாயிங்க. அந்த கமெண்ட்ஸ் தான் ரொம்பது. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னே கண்ணில் படலை. மதன் அக்கா குட் நைட். அது என்னடா மதன் அக்காவுக்கு மட்டும் குட் நைட்? சங்கர், நீ மதன் அக்கா மேல ஒரு கண்ணா தான் இருக்க. மதன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, தெரிஞ்சுக்கோ. குரூப்பாக வர்றது சகஜம் தானே, நமக்கு பழகி ஒன்று. ஹாய் பாப்ஸு. ஹலோ பாப்ஸு, என்ன இதுக்கு எழுந்திருச்சிங்க தானே? யதார்த்தமா வந்து பார்த்துருப்பீங்களே. என்னடா ஒரு ஜீவன் லைவுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. இங்க பாரு நாட்டுக்கட்ட நாயே, ஓடி போக செம செருப்பு. சும்மா இதே போட்டுட்டு இருக்க. நல்ல லைவ் ஸ்பாயில் பண்றதுக்குன்னே வந்துட்டு நாய். சும்மா இதையே போட்டுட்டு ஒருத்தவங்க அந்த மாதிரி போட்டால் அதே பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட்ஸ் போடுவாங்க. குரம்புக்கு நாய். செல்லக்குட்டி, ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க இந்த மாதிரி லைக் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு இங்கே தெரியுதுல சப்ஸ்கிரைபர் தொட்டு ஆல் பட்டனை கொடுத்துருங்க. குட் நைட் சிஸ்டர், பாய். ஓகே மதன் சிஸ்டர், போங்க, லேட் ஆகுது, நீங்கள் தூங்குங்க படுத்து. இப்போது நானும் அந்த மாதிரி கவனம் அப்போ தான் கண்ணுக்கு காட்டும் ஓய்டி. அடுத்த நொடியே பிளாக் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து ஹாய் மணி, ஹாய். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஹேமந்த், எந்த ஊர்? கல்பாக்கம்னா. ஹாய் ட்ரீம். ஹாய் திமிர் பிடிச்ச செல்லமே. கை அப்படியே மெசேஜில் வந்து 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 போக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஹரிஹரன், ஹாய் ஹரிஹரன். ஹலோ கைஸ். நீ போடுற உன் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். நீ போடு, எவ்வளோ நேரம் உன் கமெண்ட்ஸை நீ பண்ணிகிட்டே இருப்ப. நீ எவ்வளோ நேரம் டைப் பண்ணுவேன். நீ காப்பி பண்ணுறதே அது ஒரு பெரிய வேலை தான். காப்பி பண்ணுற நேரம் டைப் பண்ணிட்டு போகலாம். நீ பண்ணி பண்ணு. ஒன்றுக்கே போர் அடித்து நீ எப்போ லைவ் விட்டு போகிறேன்னு பார்க்கலாம்.
ட்ரீம் வெல்கம் பேக். நிஷு போடுற கமெண்ட்ஸை பாருங்க. இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்க சதி நிலா மாட்டாத. விடுடா, எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்ம கட்சிக்கு இழுத்துடலாம் விடு. சீன் போடாது. அப்புறம் லைவ் முன்னாடி நடந்தது சொல்லுவேன். சொல்லாது சொல்லாதே. சிங்கிள் ஆர் மேரேஜா? மேரேஜ் ஹேமநாத். நீ கமெண்ட்ஸை போடு தங்கோ. எவ்வளோ நேரம் போடுறேன்னு பார்க்குறேன். போடு நீ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. அவன் டிபி எடுங்கடா. அவன் டிபி எடுத்து எல்லா இதுலேயும் போட்டு விடுங்க முதல்ல. அவன் டிபி டக்கு டக்குன்னு ஜூம் பண்ணி எடுங்க கைஸ். அவனை சும்மாவே விடக்கூடாது. அவனை எடுத்து போட்டு எல்லாத்துலேயும் போட்டு விடுறேன் பாரு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் சங்கர். என்ன ட்ரீமு? என்னப்பா ட்ரீமு? ட்ரீமில் வந்து நான் ட்ரீமு. ஆமாம், 2 மணியாக இருந்தானே 3 மணியாக இருந்தானே விஐபி லைவ் வரலடா. அப்படி என்ன நடந்தது ப்ரோ? இல்லடி சேட்டில் வந்து தங்கம் இங்கே பாரு, 4 செவத்துக்குள்ளே நடக்கிறது இப்படி வந்து வெளியில் பப்ளிக்காக சொல்லக்கூடாது தங்கம், சரியா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுட்டு இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபி மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா, மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. விஐபி லைவில் மாஸ்க் போட்டிருப்பீங்களா? மாஸ்க் மட்டும்தாங்க போட்டிருப்பேன் அக்கா. இப்போ ஓ கமெண்ட்ஸை நாயே இங்கே பாரு. இரு, ஒன்று பிளாக் பண்ணுறேன். நீ அடங்க மாட்டேன், ஒன்று பிளாக் பண்ணுறேன். அவன் டிபியை பார்த்தேன், ரொம்ப கேவலமாக இருக்கான். சி கேவலமாக இருக்க நாய். குளிக்காமல் இருந்திருப்பான். லாக்கர் க்ளோஸில் இருக்குது. அந்த கோம் போல் இருக்கலாம். என்ன ட்ரீமு? என்னடா ட்ரீமு? பாயாசம் வேலை செய்தா? ட்ரீம் இந்த மாதம் மல்லிகை ஜாமான் நான் வாங்கலை. ஆனாலும் லிக்விடு சர்ஃபெக்சல் இதெல்லாம் தீர்ந்துருச்சு. ஏன்னா நமக்கு இந்த மாதம் லாஸ்ட்டில் போனால் தான் கேலண்டர் தருவாங்க. ஃபஸ்ட் டைம் மொத்தமாக வாங்கிட்டோம்னா தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறும் லிக்விட் ஐட்டமாக எடுக்க போனேன். அப்போ என்ன பண்ணேன், சேமியா பாக்கெட்டு வறுத்த எம்டிஆர் சேமியா இருக்குல்ல, எம்டிஆரா டிஎம்டி சேமியாவா, எம்டிஆரா என்ன நேம்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. எப்போவுமே பெருசு தான் எடுப்பேன். வெறும் பாயசத்துக்கு வறுத்த சேமியா. சரி, இந்த தடவை என்ன பண்ணேன், ஒரே பாக்கெட்டை பிரித்தோம்னாக்கா அதை பிரித்து ஒரு டப்பாவில் கொட்டி அது பூச்சி வைக்கிது. அப்படியே பாக்கெட்டோட விஷம் மறந்து போகிறோம், எறும்பு உள்ளே புந்துடுது. சரின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி 2 பாக்கெட்டாக எடுத்தேன். ஆனால் காலையிலேருந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். சாயந்தரம் தான், இப்போது நைட்டு இருக்கும், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சரி பாயசத்தை போட்டுடலாம். ஒரு பாயசத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாயசம் முழுசெல்லாம் ஊற்றலை. பாயசத்தை செஞ்சு வாசனை மட்டும்தான் இப்போ காட்டியிருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயசம் போச்சாங்க. மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்டு விடு, விஐபி லைவ் இருக்கா அப்படின்ட்டான்.
கொஸ்டினை காணுமேடா, எடுத்துட்டாங்களோ? அது இருந்தால் தான் என்னால் போட முடியும். இல்லைடா, அது எதனால் எடுத்திருப்பாங்க? ரிமூவ் ஆகிருக்கு. எனக்கு இல்லை இல்லை அது எனக்கு. சரி, நான் அதை அப்படியே இதில் போட்டு. ஐயோ, கையை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணேன். மொட்டையா? ரிமூவ் பண்ணியாச்சு. ஆமாம் முகமது, ஆமாம். என்ன அக்கா மாஸ்க் போட்டிருக்கீங்க? ஃபீவரா? இன்னைக்கு தான் லைவ் பார்க்குறீங்களா? ஃபேராட் என்ன கேட்க மறந்துட்டேன். பாப்ஸ் இன்னைக்கெல்லாம் எப்படி போச்சு சண்டே? மோனி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்குனீங்களா எதுவும்? இல்லை ஏதாவது ஒர்க் இருந்துச்சா சண்டே? ட்ரீம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னோட ஞாபகங்கள் வந்து வந்து மோதி வாட்டுன்னு வாட்டிடுச்சா? ஞாபகங்கள் வரலையா? ஹாய் டாட்டோ, சீக்கிரம் வாமா, 4 மணிக்கு கிளம்பணும். எங்கே எஸ்ட் எங்கடா? 4 மணிக்கு வேலைக்கா? நாளைக்கு மண்டே, எனக்கு ஒர்க்கு நாளைக்கு அதிகம். இன்னைக்கு முடிக்க வேண்டியது. சண்டே வந்து போகுது. சண்டே இல்லாத டேவாக நான் எதிர்பார்க்குறேன். சண்டே வந்துட்டாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சாட்டர்டே சண்டேவே எனக்கு தேவையில்லை. எல்லா நாளுமே வந்து ஒர்க் டேவாக இருக்கணும். சும்மா இந்த சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே வச்சு கடுப்பாக இருக்கு. வேலைக்கு தான்டா. அஞ்சு நாள் முன்னாடி உள்ள லைவா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைடா. சேச்சி, ஐலைனர் நேம் சொல்ல முடியுமா? ஐலைனரா? என்னது? டேஸ்லர்னு நினைக்கிறேன். நான் புதுசு ஒன்று ஆர்டர் பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஐலைனர் வந்து டேஸ்லர், காய்ச்சல் வந்து லாக்மி. இன்னைக்கு கூட நீ ஒர்க்கு தான் இருந்தியா? இதே மாதிரி இருக்கணும். சண்டே வந்தாலே பிடிக்க மாட்டேங்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பா வலி தாங்கலப்பா. எனக்கு நெட்வொர்க்கு அதிகம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் விசிட் டுடே. நெட்வொர்க்கு அதிகமா? உங்களுக்கு நெட்வொர்க் அதிகமா? ஹாஸ்பிட்டல் விசிட் டுடே அம்மாவுக்கா? அம்மாவுக்கு சொன்னீங்களா? அதுக்கா? அதை பற்றி இந்த மெசேஜ் எதுவும் போட்டிருக்கீங்களா? நான் என்ன அந்த பக்கம் வராமல் இருக்கேன். சண்முக பிரியன், நீங்கள் ஒரு பொண்ணு மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. காய்ச்சி பிடிச்சவங்க மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. ஷேர்ல வச்சு என்ன எல்லாம் குரூப்பாக கிளம்பி வந்துட்டீங்களா? எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க உங்களுக்கு? டே குரூப் ஃபேக் ஐடிங்களா? உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க? எந்த சேனல்காரங்க கொடுத்து உங்களை இப்படியெல்லாம் பேச வைக்கிறாங்க? யார் அது உங்களை இப்படியெல்லாம் பேச சொன்னது? 100 ரூபாய்க்கு வந்து உங்களை போயிட்டு நடிச்சிட்டு வாங்குறான்னா நீங்கள் வந்து எல்லாரும் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேலே நடிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் பாயசம் பார்க்குறதே அதிசயமாக இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் ஐயா சாமி. எத்தனை பிளாக் பண்ணுறது மோனி? கிட்டத்தட்ட ஒரு 15 மேலே இருக்குது அந்த பிளாக். ஆல்ரெடி நான் 2 பிளாக் பண்ணிட்டேன். பண்ண நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ பிளாக் பண்ணனா வியூஸ் ரொம்ப டவுன் ஆகிடும்.
மண்டே டு ஃப்ரைடே காலை 8:30 மணிக்கு ஒன்று மிதித்து எழுப்புறாங்க. இதில் 7 நாளும் ஒர்க்கிங் டே வேணுமா? அப்படி இல்லை, எனக்கு இருந்தாலும் ஒர்க்கிங் டே தான். எனக்கு நான் மற்ற நேரம் டே டைமில் செய்ய வேண்டிய ஒர்க்கெல்லாம் பெண்டிங் நிற்குது. சண்டே வந்து அப்படியே நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, மண்டே வந்து ரொம்ப பொதுவாக மண்டேனால எல்லாருமே வந்து அதிகமாக இருக்கும். அது எனக்கு சண்டேவும் சேர்த்து மொத்தமாக வந்து நிற்குது. அந்த ஃபைலெல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மொத்தமாக. அதுவே டெய்லியுமே இருந்துச்சு ஒர்க்குன்னு வச்சுக்கோயேன், இந்த கஷ்டமே இருக்காது நமக்கு. ஓகே ஓகே. அப்புறம் இன்னைக்கு மண்டே இல்லை மச்சான், டே 2 மணிக்கு என்ன ஒர்க்கு? இவனுங்க எல்லாம் யாரு புதுசாக இருக்கு? எல்லாம் ஃபேக் ஐடிடா. சும்மா கமெண்ட்டை போட்டு நம்மளை தூண்டி விட்டு ரெக்கார்டு பண்ணி அதுக்கு ஃபேக் ஐடியில் போடுறது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் படிக்காத டாப்பிக்கில் போகலாம். உன்னோட வீக்கெண்ட் எப்படி போச்சு? ஓ, இன்னைக்கு ஃபுல்லாக அலைச்சல்றேன். எனக்கு ஃபுல்லாகவே அலைச்சல் தான். சாப்பிட்டானா ஒரு டீ, நாங்கள் எப்பவும் குடிக்கிற கடைக்கு போனோம். வந்துட்டு டீயே நல்லா இல்லை, ஆள் மாறிட்டே இருக்காங்க போல டீ கடைக்காரங்க. அப்புறம் சமோசா வாங்கி சாப்பிட்லாம் பார்த்தா பப்ஸு திறந்தே போட்டு வச்சுருக்கான். அது மேலே ஒரு கவரையாவது போட்டு மூடி வைக்கணும். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் கடையில் இருக்கிற டீ ஆவின் பாலகம், அங்கே போய் காஃபி கேட்டால் காஃபி இல்லைன்ட்டான். ஐயா என்ன இது? அப்புறம் ஒரு பொட்டி கடையில் 5 ரூபா பாக்கெட்டு முறுக்கு தோணுச்சு. குட்டி குட்டி குட்டியாக ஜாங்கிரி டைப்பில் இருக்குல்ல, ஆரஞ்சுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சரி அது வாங்கலான்ட்டு போனால் நான் என் ஹஸ்ஸுக்கு கூட வந்து என்ன வாங்க போகிறேன், முறுக்கு இது நல்லாயிருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்காது, இப்போ நொறுங்கி போய் கிட்டது, வேண்டாம் வாங்கினோன்னா அந்த கடை ஏதோ ஓடாத கடை, ஏதோ 2 பொருளை என் தள்ள கட்டலாம், அதையும் வந்து கெட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் கிளம்பி வந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயில் வேறு அடித்த பனிக்கு வெயில் வந்து நல்லா இருந்துச்சு இதமாக. நல்லா ஃப்ரீயாக போனேன். கொஞ்சம் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு காற்று, செம்ம காற்று, பேசிக்கிட்டே போனோம். அங்கங்கே ரோடு போடுறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிகிட்டே போனோம். அப்புறம் டைம் போச்சு, இப்படியே போச்சு, ட்ராவல்லே போச்சு. காலைல தூங்கி 9:25 எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு 9:45 வயிற்றுக்கால் தாங்கலை. அப்புறம் பாத்ரூம் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்கலை. எங்கே குளிக்கிறது அப்படின்ட்டு வந்துட்டேன். வந்த உடனே பிள்ளைங்களுக்கு பரோட்டா எடுத்து சுட வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் தோசை ஊற்றி நான் 2 சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பி போனது தான். அதோட வீட்டுக்கு வர்றதுக்கு 2:30 வந்துட்டேன். ஐயோ சாரிங்க, நான் மட்டும் வீட்டில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், சாரி. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே சப்ஸ்கிரைப் தெரியுது, அதை தொட்டு ஆல் பட்டனை கொடுத்துருங்க. எங்கள் பாப்ஸ் தான் சொல்லுவார், பாப்ஸு நீங்கள் சொன்னீங்கன்னா லைனாக சின்ன பிள்ளைங்க அது மாதிரி எனக்கு டக்குன்னு என் பாப்ஸு ஞாபகம் வந்துச்சு. இந்த கதையும் புண்ணாகணுமா, அதை விடு. இந்த காதும் புண்ணாகணுமா? அப்போனா புண்ணான காதல் லைவை பார்த்துருக்காரு இவர். நான் நினச்சேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணுமா? எதுக்கு நன்றி? ரொம்ப நன்றி. ஓ, இவ்வளோ அழகாக ஒரு செப்பியை செதுக்கியதற்கு ஓஹோ, காடு தாங்க செதுக்கியிருக்காரு, பேரண்ட்ஸ் கிடையாது. எல்லாமே காடு கையில் மட்டும்தான் இருக்கு. லைக்கு சப்ஸ்கிரைப் 200 லைக் போட்டுக்கோங்க செல்லங்களே. யார் கமெண்ட்ஸும் தெரியாத அதான் அந்த நாதாரிங்க ஃபில் பண்ணுறானுங்களே. இப்போ கமெண்ட்ஸை போட்டு பார்த்துட்டு ஓடிட்டானுங்க பாரு எச்சைங்க. நான் சொல்லலை,
படிக்காமல் விட்டாலே நான் இங்கே ஓடிடும். அடுத்த லைவுக்கு யார் இந்த கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ உடனே அங்கே போயிட்டு வானுங்க ஃபேக் ஐடிங்க. நீலா செல்லம் சரோ கமெண்ட்டை பாரு. பாப்ஸு சரோக்கு ஒர்க் இருக்கு, மார்னிங் டைம் ஆச்சு. பாப்ஸு சரோக்கு ஒர்க் இருக்கா? சரோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காரா? என்னது இது? சரோ சொல்கிறதா நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்கன்னா அப்போ சரோ போட்ட கமெண்ட்ஸ் என் கண்ணில் படலை. சரோக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாரா உடனே? ஏன் அவரோட கமெண்ட்ஸ் எனக்கு காட்டவே இல்லை? நான் எங்கேயோ பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனாலயா? ஐயோ, இருங்க ஸ்கிப் பண்ணுறேன், ஸ்க்ரோல் பண்ணுறேன். சாரி ப்ரோ, நான் வந்து வெளியே போகிறேன், ஸோ விடுங்க, லைவ் பாருங்கள், பாய். ஏன்? சாரி ப்ரோ, நான் வெளியே போகிறேன். என்னாச்சு திடீர்னு? ஏன் வெளியே போகிற? என்ன திடீர்னு? ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டேன். சாரி ப்ரோ, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒர்க் இருக்குன்னு சொன்னாரா ஃபஸ்ட்டு? என் மேலே கோவம் பல்லல எதுவும்? தேங்க்ஸ் மாரியப்பன். அப்பாடா, 200 லைக் ஃபில் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் இருக்கு. ஐயோ, நெட்வொர்க்கு சுற்றுதே. சரி வாங்க, நம்ம வந்து இது மெம்பர்ஷிப்புக்கே போயிடலாம் அப்போனா. ஓகேவா? நெட்வொர்க் சுற்றிக்கிட்டே இருக்கும். திருப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல். கொலைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். எனக்குலாம் ஃபேஸ்புக்கே கிடையாது, இன்ஸ்டாவும் கிடையாது, டேங்காவும் கிடையாது, டெலிகிராம் கிடையாது. யாரும் அதெல்லாம் நம்பாதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம விஐபி மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். ஓகே சாரோ குட்டி, குட் நைட் ட்ரீம், குட் நைட். பாப்ஸு, மோனிக்குட்டி, குட் நைட். செல்லக்குட்டேஸ், குட் நைட். பாய் பாய். மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நான் விஐபி ஆன் பண்ணேன்.